அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தென்மேற்கு பருவமழை பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி. ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தென்மேற்கு பருவமழையின் 50 ஆண்டு சராசரி 87 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 50 இயர் ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87 சென்டிமீட்டர் கரெக்ட் தான். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நார்மல் மான்சூன் ரெயின்ஃபால் அபவ் நார்மல் அப்படிங்கிறதுலாம் வழக்கத்துக்கு விட அதிகமாக பெய்யுது அப்படிங்கிறதுலாம் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இஃப் த ரெயின்ஃபால் இஸ் பிட்வீன் 96% to 104% ஆஃப் 50 இயர் ஆவரேஜ் தென் இட் இஸ் கேரக்டரைஸ்ட் அஸ் நார்மல் மான்சூன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 50 ஆண்டு சராசரியில் 96% முதல் 104% வரை மழை பெய்தால் அது சாதாரண பருவமழையாக வகைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 50 இயர் ஆவரேஜ் 87 சென்டிமீட்டர். இதுல இருந்து ஒரு 96%ல இருந்து 104%குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை நார்மல் மான்சூன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதை விட அதிகமாக போகுது 105லேருந்து 110%க்கு போகுது அப்படிங்கிறப்ப அதை வந்து நம்ம அபவ் நார்மல் மான்சூன் இயல்பை விட அதிகமான பருவமழையாக வகைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்ஸ் அண்டர் ஆர்பிஐ சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ? பின்வருவனவற்றில் எது ரிசர்வ் வங்கியின் வருவாய் ஆதாரத்தின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீனியரேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சீனியரேஜ் அப்படின்னா நமக்கு இப்போ உதாரணத்துக்கு ஆர்பிஐ வந்து ஒரு கரன்சியை வந்து பிரிண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. அவங்க கரன்சியை இஷ்யூ பண்ணுவாங்க. சரியா? இப்போ கரன்சி இப்போ ஒரு 500 நோட்டை வந்து இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா இந்த 500 நோட்டு கமர்ஷியல் பேங்க்குக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த வணிக வங்கிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 500 நோட்டை 500 காசு கொடுத்து வாங்குவாங்க. சரியா? ஆனா ஆர்பிஐக்கு இந்த 500 நோட்டை பிரிண்ட் பண்றதுக்கு உண்டான காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 100 இல்ல 150 தான் ஆயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரிங்களா? அப்ப மீதி இருக்கக்கூடிய ஒரு 400 அப்படிங்கிறது ஆர்பிஐயோட ரெவன்யூ. அதுதான் என்னன்னு சொல்றாங்க? சீனியரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வரும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் லெண்டிங் டு கமர்ஷியல் பேங்க்ஸ் வரும். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் லெண்டிங் டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், அதாவது வணிக வங்கிகளுக்கு கடன் அளிப்பதிலிருந்து வரக்கூடிய வரி வட்டி, மத்திய மாநில அரசுகளுக்கு கடன் அளிப்பதிலிருந்து வரக்கூடிய வட்டி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு கீழே வரும். கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் அதர் கண்ட்ரீஸ் சச்சஸ் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுவுமே வரும். மற்ற நாடுகள்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால ஏற்படக்கூடிய இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் பிளக்சுவேஷன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல ஏற்படக்கூடிய பிளக்சுவேஷன்ஸ்னால ஆர்பிஐக்கு நிறைய ரெவன்யூ வந்து வரும். சரிங்களா? ஸோ நாலுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாடு எய்ம்ஸ் டு பிகம் 1 ட்ரில்லியன் எக்கானமி பை 2030. தமிழ்நாடு 2030ஆம் ஆண்டுக்குள் 1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக மாற இலக்கு வைத்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். அடுத்தது, தமிழ்நாடு எய்ம்ஸ் டு பிகம் 4.5 ட்ரில்லியன் எக்கானமி பை 2047. 2047க்குள்ள நம்ம 4.5 ட்ரில்லியன் எக்கானமி அப்படிங்கிற டார்கெட்டை தமிழ்நாடு வச்சிருக்கு. இந்தியாவோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 30 ட்ரில்லியன் எக்கானமிங்கிற டார்கெட்டை வச்சிருக்காங்க. சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் கண்டின்ஜென்ட் ரிஸ்க் பஃபர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தற்செயல் ஆபத்து தாங்கல் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். ஸோ சிஆர்பின்னு கூட படிச்சுக்கலாம். சரிங்களா? கண்டின்ஜென்ட் ரிஸ்க் பஃபர் அதை பத்தின ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ ஸ்பெசிபிக் ப்ரொவிஷன் ஃபண்ட் kept by the central bank primarily to be used during any unexpected and unforeseen contingencies அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஏற்படுது. கண்டின்ஜென்சினா எமர்ஜென்சி ஏற்படுறப்ப அப்போதைக்கு யூஸ் பண்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட நிதியை வந்து ஆர்பிஐ வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் கண்டின்ஜென்ட் ரிஸ்க் பஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்பிஐக்கு வரக்கூடிய ரெவன்யூல இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து அவங்களோட சிபிஆர்ல போட்டு வச்சிருப்பாங்க. சிஆர்பில போட்டு வச்சிருப்பாங்க. சரிங்களா? கண்டின்ஜென்ட் ரிஸ்க் பஃபர் ஏதாவது திடீர்னு அவசர காலம், கொரோனா மாதிரி ஏதாவது எமர்ஜென்சி வந்துச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். ஆர்பிஐ ஹாஸ் இன்க்ரீஸ் த ரேஞ்ச் ஆஃப் சிஆர்பி டு 4.5% to 7.5% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 2018ல பிமால் ஜலான் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கமிட்டி தான் வந்து இந்த சிஆர்பியை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் அந்த கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த சிஆர்பி அப்படிங்கிறது 5, ஸோ 4.5 to 7.5% அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இதோட ரிலேட் பண்ணி தான் இந்த கொஸ்டினும் வரும். எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் த ஆர்பிஐ வாஸ் சஜஸ்டட் பை. ரிசர்வ் வங்கியின் பொருளாதார மூலதன கட்டமைப்பு யாரால் பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிமால் ஜலான் அவர்கள் தான். அவர் தான் இந்த சிஆர்பின்னு சொல்லி நம்ம ஒன்று
பார்த்தோம் இல்லையா? கன்டிஜென்ட் ரிஸ்க் பஃபர். இது வந்து அவரு சொல்லியிருப்பாரு. எவ்வளவுன்னா 5.5% 6.5% வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம 5 இயர்ஸ் ஒன்ஸ் அத ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதாவது ஆர்பிஐக்கு வரக்கூடிய ரெவென்யூல ஒரு ஒரு 5% வந்து அவங்க சிஆர்பில போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய காச கவர்ன்மெண்ட் கிட்ட குடுத்துருவாங்க. அதான் ஆர்பிஐ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்ப்ளஸ் டூ கவர்ன்மென்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஆர்பிஐ அவங்களோட உபரி நிதிய வந்து கவர்ன்மென்ட் கிட்ட குடுத்துருவாங்க. சோ, இப்ப இந்த 5 இயர்ஸ் ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. 2019ல தான் ஆர்பிஐ இந்த இத அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப 2024, 25 நிதியாண்டுல இத சேஞ்ச் பண்ணி இப்ப தான் 4.5லிருந்து 7.5 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? சோ, இந்த எக்கனாமிக் கேப்பிட்டல் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறத சஜெஸ்ட் பண்ணது இந்த பிமால் ஜலான் கமிட்டி தான். இதே பட்நாகர் கமிட்டினா ட்ராய் அப்படிங்கிறத சஜெஸ்ட் பண்ணியிருப்பாரு. மல்லிகம் கமிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட்க்கு இந்த உபரி தொகைய குடுக்கிறத பத்தின விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. வியாஸ் கமிட்டி ஆர்ஆர்பியோட அமால்கமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ஆர்பிகள வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். சரியா? சோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ.